என்னடா நம்ம ஜிஜி மாமா எந்த ஒரு சம்பவமே பண்ணாம சைலண்டா இருக்காருன்னு பார்த்தேன். அதுக்கு ரிப்ளை தர விதமா இப்போ ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணிருக்காரு. அது என்னன்றது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மாவை ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனும் தட்டி விட்டுக்கோங்க. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடி சீரிஸ் மேட்சோட இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அப்படி அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்றத நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கேப்டனா சுமன் கில் இருக்காரு. நம்மளோட லெஜெண்ட்ஸான விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இருக்காங்க. கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, சிராஜ், ஹர்ஷித் ராணா, கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷதீப் சிங், வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஜெய்ஷ்வால். இப்படி இவங்க எல்லாரும் தான் இந்த ஒரு ஸ்குவாட்ல இருக்காங்க. உண்மையா சொன்னா இந்த ஒரு பிளேயிங் ஸ்குவாட் நல்லா தான் இருக்கு. ஆனா போன சீசன்ல மரண மாசம் என்ட்ரி கொடுத்த ருத்ராஜ் கேவோட இந்த ஒரு சீசன் எடுக்கல. போன சீசன்ல 4ஆவதா இறங்கி செஞ்சுரி எல்லாம் போட்டாரு. அது மட்டும் இல்லாத இதுக்கு இடையில ஆடின எல்லா டொமஸ்டிக் மேட்சஸ்லயும் 2 செஞ்சுரி, ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி அந்த அளவுக்கு மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஆனா அவர் எடுத்த டீம்ல போட்டிருக்கீங்க. ஆனா ருத்ராஜ் கேவட் கிடைக்கிற இடத்தெல்லாம் தன்னோட பெஸ்ட்டை காட்டினு இருக்காரு. யோ ஜிஜி மாமா, உனக்கு ருத்ராஜ் கேவட் மேல அப்படி என்னதான் காண்டு? சரி, ஓகே, இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கொஞ்சம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் பாக்குறேன்.